ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்கள் இதே மெஷர்மெண்ட் வச்சு தான் இன்னொரு கேக்கும் செஞ்சோம். அதுவுமே எங்களுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. இது நாங்கள் நியூ இயர்க்காக ரெடி பண்ண கேக். இந்த கேக் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஷீட் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நாங்கள் ஒரு கேக்குக்கு மட்டும்தான் பட்டர் ஷீட் போட்டோம். இன்னொன்று நாங்கள் அப்படியே டின்னில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் செஞ்சோம். இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 1/4 கப் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த எல்லா பொருளையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். 2 டைம் நல்லா ஜலிச்சிடுங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைமில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஆயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நமக்கு பால் கரெக்டாக இருக்கும். 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை ஆல்ரெடி கேக் டின் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஃபுல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. உங்ககிட்ட டூத் பிக் ஸ்டிக் இருந்துச்சுனாலும் இல்லை கத்தி இருந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே வானலை ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேயே நம்ம கேக் டின்னையும் உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சுருங்க. நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை உள்ளே விட்டு பாருங்கள். நமக்கு கேக் ஒட்டாமல் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு நல்லாவே கேக் வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கவுத்தி போட்டுக்கலாம். நமக்கு கேக் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு கேக் எடுக்கிறதுக்கு சூப்பராகவே வந்துடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஆறட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை 3 லேயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து சேம் ஒரே மாதிரி அளவு இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கேக் அந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப் மைதா எடுத்தோம் இல்லைங்களா, அதே சேம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் 1 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி க்ரீமை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடித்தா நமக்கு இந்த மாதிரி க்ரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த க்ரீமை இந்த மாதிரி தலைகீழாக கவுத்திங்கன்னா க்ரீம் வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செரி சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு செரி பழத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் இல்லை 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம்லேருந்து கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். க்ரீம் லைட்டாக தடவதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம 3ஆக கட் பண்ணி வச்சுருந்தோங்களா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதை 1 மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம செரி சிரப் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். செரி சிரப் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா தடவிக்கலாம். ஃபுல்லாக நமக்கு ஈவனாக வரணும். அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக நல்லா தடவி விட்டுக்கோங்க.
க்ரீம்லாம் அந்த மாதிரி நல்லா தடவந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம செகண்ட் கோட்டிங் கேக்கை வச்சிடலாம். இதுக்கு மேலேயே நம்ம செர்ரி சிரப்பை நல்லா ஈவனாக படுற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமும் நல்லா ஈவனாக தடவிக்கலாம். நல்லா க்ரீம் ஃபுல்லாக தடவந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக நம்ம செர்ரி பழத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம லாஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம செர்ரி சிரப் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி செர்ரி சிரப் ஊற்றிட்டு விப்பிங் க்ரீம் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக க்ரீம் தடவிட்டு சைட்லேயும் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி க்ரீம் ஃபுல்லாக தடவிக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம்லாம் தடவந்ததுக்கப்புறமா சைடில் மட்டும் நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி சாக்லேட்லாம் தூவி விட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து விப்பிங் க்ரீம் வச்சே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம செர்ரி பழத்தை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம டார்க் சாக்லேட் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நமக்கு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உண்மையாகவே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நம்ம பேக்கரியில் வாங்குவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவு வச்சு தான் நாங்கள் இன்னொரு கேக்கும் ரெடி பண்ணியிருக்கோம்.